லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்.என். ரவி தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணித்ததில் தவறில்லை. ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்தையும் ஆளுநர் உரையையும் புறக்கணித்தது அவரது தனிப்பட்ட விருப்பம். அது தவறு ஒன்றும் இல்லை. இது யார் சொல்கிறதுனா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஐயா புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வாறு கூறுகிறார். அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்படி இதற்கு கண்டனம் தெரிவித்திருப்பார் என்பதை எண்ணி பாருங்கள். ஆக தமிழ்தாய் வாழ்த்து பாடலை புறக்கணித்ததில் ஆளுநர் அது அவருடைய விருப்பம், அதில் தவறொன்றும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது மிகவும் வேதனைக்குரியது. மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய நீராறும் கடலுடுத்த பாடலை தமிழ்நாடு அரசின் மாநில பாடலாக அறிவித்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மனோன்மணியம் பே. சுந்தரம் கேரள மாநிலம் ஆலப்புழையில் 1855 பிறந்தவர். PA பட்டம் பெற்றவர். சிறந்த தமிழறிஞர். அவர் இயற்றிய மனோன்மணியம் என்னும் 4500 வரிகள் கொண்ட கவிதை நாடக நூல்களில் ஒரு பாடலே நீராறும் கடலுடுத்த என்பதாகும். பொது நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து இசைவட்டுக்களை கொண்டு இசைப்பாதை தவிர்த்து பயிற்சி பெற்றவர்களால் வாய்ப்பாட்டாக பாடப்பட வேண்டும். பாடப்படும் போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும். அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் 1913 ஆண்டுக்கான ஆண்டறிக்கை வாசிப்பும் இந்த அரசாணையில் மேற்கொள்ளப்பட்டது. 24/5/1901 ஆண்டு பாலவனத்தம் நிலக்கிழவர் பண்டிதுரையினார் மதுரையில் புதிய தமிழ்ச்சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. மதுரை தமிழ்ச்சங்கத்தின் 9ஆம் ஆண்டு விழா தஞ்சாவூரில் சிறப்பாக நடைபெற்றது. இதை கண்டு மகிழ்ந்த தஞ்சையைச் சேர்ந்த சில தமிழ் சான்றோர் நம் நகரத்தில் இதுபோல தமிழ்ச்சங்கம் தொடங்கினால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினார்கள். அந்த நல்லெண்ணத்தை விளைவே தஞ்சை தமிழ்ச்சங்கம் நிலக்கிழவர் சாமிநாதனர் சங்கத்தின் தலைவராக இருந்தார். ஆக இந்த வரலாறுகளையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை குறிப்பிடுகிறோம். தமிழ் வாழ்த்து தமிழ் மொழியின் நிலைமை, தமிழரின் வாழ்வு ஆகியவற்றின் சீர் செய்து சங்க உறுப்பினர்களுக்குள் நட்புரிமையும் ஒருமைப்பாட்டையும் உண்டாக்குவது, தமிழரின் அறநிலையங்களை பேணி காப்பது, உறுப்பினர்களின் ஒழுக்க நிலை, உடல்நிலை, சமூக நிலை, கல்வி நிலை இவை செம்மையுறுவதற்கான வசதிகளை அமைப்பது, தமிழரின் தொழிலும் பொருளாதாரமும் வளம்பெறச் செய்வது இவைதான் சங்கத்தின் நோக்கங்களாக வரையறுக்கப்பட்டன. எடப்பாடி பழனிசாமி போல நோக்கம் கொடநாட்டில் அடித்த பணத்தை இளங்கோவன்ட்ட கொடுத்து பினாமிகளை உருவாக்குவதல்ல. இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வரலாறுகளை நீங்கள் நெட்டில் தேடினா கூட நீங்கள் கிடைக்கும் சும்மா இருக்கிற நேரத்தில். ஆனால் எதையுமே தெரிந்து கொள்ளாமல் அரசியல் வரலாறுகளிலே இப்படி ஒரு மேம்போக்கான கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்ததில் தவறில்லை. ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்தையும் ஆளுநர் உரையையும் புறக்கணித்தது அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் என்று சொல்லுவதை தமிழர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது பாரம்பரியத்திற்குட்பட்ட தமிழ்தாய் வாழ்த்துக்களை முதலிலே பாடிவிட்டு இறுதியாக தேசிய கீதத்தை பாடுவது தான் வழக்கமான ஒன்று. முதலிலே தமிழ்தாய் வாழ்த்தையும் அதற்கு அடுத்தால் போல் தேசிய கீதத்தையும் பாடுவது என்பது அது மரபல்ல. ஒரு விழா முடிகிற தருவாயில்தான் தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்கிற மரபுகளெல்லாம் மீறி அப்புறம் அந்த அளவுக்கு நடந்திருக்கிறது. 60களின் பிற்பகுதியில் தமிழகத்தில் பெரும் அரசியல் மாற்றங்கள் அரங்கேறத் தொடங்கின. மாநில மொழிகளை நசுக்கும் விதமாக மத்திய அரசு மேற்கொண்ட இந்தி திணிப்பு முயற்சிகள் இந்தியா எங்கும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தின. தமிழ்நாட்டு அரசியலில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் என்னும் மாபெரும் சமூக புரட்சி நடந்து முடிந்திருந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் தான் M.N. நடராஜன், அதாவது அம்மையார் சசிகலா அவர்கள் இருக்காங்களா, அவருடைய கணவர் M.N. நடராஜன் அவர் தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பெரிய அளவுக்கு ஒரு தமிழ் தேசிய போராளியாக ஒரு தமிழை வளர்க்கக்கூடிய வகையில் இந்தியை எதிர்க்கக்கூடிய வகையில் M.N. நடராஜன் அவர்கள் தஞ்சாவூரில் மிகப்பெரிய பல லட்சம் பேரை திரட்டி மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினார். அதன் விளைவாக 1967 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. தமிழ் மொழியின் வளர்ச்சி போக்கை முன்னெடுக்கும் விதமாக தமிழ்நாட்டில் நடைபெறும் அரசு விழா, கல்லூரி, பள்ளி விழாக்கள் அனைத்திலும் பாடக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்காக தமிழர்களை கூட்டி ஆலோசனை செய்தார் முதல்வர் அண்ணா அவர்கள். தமிழ் குறித்து தமிழ் கவிஞர்கள் இயற்றிய பாடல்களில் சிறந்த 2 பாடல்களாக மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய நீராறும் கடலுடுத்த பாடலும், கரந்தை கவியரசி இயற்றிய வானார்ந்த
பொதியின்மிசை வளர்கின்ற மதியே என்ற பாடலும் பரிந்துரைக்கப்பட்டன. இரண்டில் ஒரு பாடலை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு அண்ணாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. நீராறும் கடலுடுத்த அந்த பாடலில் வரும் தெக்கணமும் அதற்சிறந்த திராவிட நல் திருநாடும் எனும் வரிகளில் வரும் திராவிடம் என்னும் சொல்லை அவர் கவர்ந்தது. அப்பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக அரசு பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை அண்ணா மேற்கொண்டார். அதற்கான நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் 3/2/1969 அண்ணா அவர்கள் மறைந்தார். கருணாநிதி முதல்வராக பொறுப்பேற்கொண்ட பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்திலே பாட வேண்டும் என்று அரசாங்க பொதுத்துறையின் சார்பில் 23/11/1970 அன்று அரசாணையை வெளியிடச் செய்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். உமா மகேஸ்வரனார் தோற்றுவித்த கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் நீண்ட நாள் பெருங்கனவு என்று நிறைவேது இன்று அந்த பாடல் மாநிலம் முழுவதுமாக பாடப்பட்டு வருகிறது என்பதை முதலிலே இப்பொழுது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் புரிந்து கொண்டு வேண்டும். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எவ்வித முரண்பாடு கொண்ட அரசியல் நிலைப்பாடுகளில் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். 3.5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே நடக்கிற தவறுகளை சுட்டி காட்ட எந்த விதத்திலும் வெளியிலே வராத நீங்கள் வேளாண்மை துறையிலே பல ஆயிரம் கோடி அரசுக்கு இழப்பு ஏற்படுத்துகிற வகையில் ஊழல் முறைகேடுகள் பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கூடுதல் இயக்குநராக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய சொத்து மதிப்பு, அதாவது உணவுத்துறையில் இருக்கக்கூடிய ரமேஷ் பாபு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் என்று வழக்கு பதிந்திருக்கிறார்கள். அதேபோல் வேளாண்மை துறையில் சங்கரலிங்கம் இன்னும் இருக்கக்கூடிய கூடுதல் இயக்குநர்கள் அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்துகிற வகையிலே போலி விதைகள், போலி உரங்கள் தயாரிக்க மறைமுக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள். அதுபோல் கூடுதல் இயக்குநராக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி ஒவ்வொருத்தரும் தலா 2000 கோடி சொத்து சேர்த்திருக்கிற போக்கு அவர்களுடைய சொத்து, அவருடைய இரத்த சொந்தங்களுடைய சொத்து என்று ஊழல் முறைகேடுகள் என்பது வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை, பொதுப்பணித்துறை, மற்ற நீர்வளத்துறை, கனிம வளத்துறை, இந்த துறைகளை தாண்டி இதற்கு இணை கொடுக்கிற வகையில் இணையாக ஊழல் முறைகேடு ஒரு துறையிலே நடக்கிறது என்று சொன்னால் அது வேளாண்மை துறையில். உழவன் சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்துல கையை வைக்க முடியும்னு சொல்லி வசனம் பேசி கொண்டு இருக்கிற அரசியல்வாதிகளே, இந்த வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை தடுக்க எவரும் இங்கு இல்லையே. வேளாண்மை துறையிலே நேர்மையாக வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளை அடித்து உதைப்பதும் அவர்களை அடியாட்கள் கொண்டு அடிப்பதும் விஜிலன்ஸில் பிடிச்சு கொடுப்பதும் பெரிய திட்டமிட்டு நேர்மையான அதிகாரிகளை இங்கொன்றும் அங்கொன்றுமாக தூக்கி அடித்து வேறு சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறது, கன்னியாகுமரியிலேருந்து கோயம்புத்தூருக்கு பணிமாற்றம் செய்வது அப்படின்று ஊழல் முறைகேடுகள் வேளாண்மை துறையில் அதிக அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஊழல் முறைகேடுகளையும் எடப்பாடி பழனிசாமி தட்டி கேட்கவில்லை. அதே நேரத்தில் நமது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை எந்த அளவுக்கு மனோன்மணியம் அப்படின்னு சொல்லி சில வரலாறுலாம் இருக்குது. அறிஞர் அண்ணா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணார், அவர் இறந்து போனார். கலைஞர் ஐயா அவர்கள் அவர் முதல்வராக வந்த பிறகு அதை முன்மொழிந்து அந்த பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை கொண்டு வந்தார். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை புறக்கணித்தது தவறில்லை. ஆளுநர் தமிழ்த்தாய் வாழ்த்தையும் ஆளுநர் உரையும் புறக்கணித்தது அவர் தனிப்பட்ட விரும்பம் என்று சொன்னால், என்னுடைய வரி பணத்திலையும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வரி பணத்திலையும் சம்பளம் வாங்கக்கூடிய RN ரவிக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய் தனி மாளிகை, ஒரு நபருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தனி மாளிகை? ஆக இவ்வளவு மோசடி பேர்வழிகள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையிலே, ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிற நிலைமையிலே, மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி கொண்டிருக்கிற ஆளுநர் இப்படி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையும் புறக்கணித்தது மிகப்பெரிய குற்றம் 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 என்று தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்கள் சார்பாக அந்த செய்தி வெளியிடுகிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தகுதி இருக்குமையானால் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை புறக்கணித்தது RN ரவியை கண்டிக்கிறேன் என்று அறிக்கை விட முடியுமா உங்களால்? ஆக எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய ஒரு திராவிட பாரம்பரிய கட்சியிலே இருக்கக்கூடியவர் இப்படி எகனைக்கு முகனையாக அரசியல் சுயலாபத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியை பகைத்து கொள்ளாமல் இருப்பதற்காக கொள்ளைப்புற வழியாக பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேசியது தவறு. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை RN ரவி ஆளுநர் அவர்கள் புறக்கணித்தது தவறு என்று தமிழ்நாடு முழுக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் RN ரவிக்கு நீங்கள் ஜால்ரா அடிப்பது போன்ற வேலைகள் எல்லாம் கைவிட்டுவிட்டு தமிழ்நாட்டிலே நீர்வளத்துறை, வேளாண்மை துறை, நீர்வளத்துறை போன்ற துறைகளிலே மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது. அதையெல்லாம் தட்டி கேட்க நீங்கள் முன்வாருங்கள். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சட்டசபையிலே பேசினால் ஊழல் முறைகேடுகள் இந்த அளவுக்கு நடக்குது. வேளாண்மை துறையில் கோகுல், நாகராஜ், பாலாஜி, கோகுலு இப்படி ஒரு 4 உதவியாளர்கள், அரசு உதவியாளர்கள்
பணியிடை மாற்றத்திற்கு 3 லட்சம், பணி உயர்வுக்கு 8 லட்சம் சொல்லி தோராயமாக ஒரு 800 பேர்த்துக்கிட்ட 10 லட்சம் பணம் வாங்கியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. பாலாஜி, கோகுலு இந்த மாதிரி வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய அரசு உதவியாளர்களுடைய சொத்து மதிப்பை முறைப்படி ஆய்வு செய்யணும். இந்த விஷயத்தை மத்திய அரசுக்கும் நம்ம பாஜகவுக்கும் கவனம் செலுத்துற மாதிரி சொல்லணும். வேளாண்மை துறையில் இந்த மாதிரி வேளாண்மை துறை அமைச்சருடைய உதவியாளர்கள் பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். உணவுத்துறையில் இருக்கக்கூடிய ரமேஷ் பாபு வருமான வரிக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் என்று வழக்கு பதிந்திருக்கிற வேளையிலே இந்த அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய முத்துராமன் புதுக்கோட்டை செயல் அலுவலர் அவர் மீதும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து கண்டறிந்து மக்களுடைய வரி பணத்தை அரசு கஜானாவில் வைக்க வேண்டும். அதுபோன்ற விஷயங்களுக்காவது எடப்பாடி பழனிசாமி குறைக்க வேண்டும். நீங்கள் குறைகளை சுட்டி காட்ட வேண்டும். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை புறக்கணித்தது தவறில்லை என்று இப்படி நீங்கள் தமிழ்நாட்டு திராவிட பாரம்பரிய அரசியலுக்கு மாற்றாக அரசியல் செய்வது என்பது நீங்கள் பேசாமல் பாஜகவில் போய் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு விமர்சனம் எல்லாம் எழுகிறது. இனிவரும் காலகட்டங்களில் அப்படி நடந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி தமிழ்தாய் வரலாறுகளை கவனிப்பாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.